தந்தை மகன் தூயாமையானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளையும் தூயாமையானவர்கள் திரு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பலியானது வின்ஸ் என்பவர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். ஸ்டெஃபினா இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும் இந்த பலியை ஒப்புக்கொள்கிறார்கள். தொடர்ந்து இருவரையும் இறைவரையுமாக ஆசீர்வதிக்கும்படியாகும். நல்ல உணர்வுள்ள நலன்களை அருளும்படியாகும். எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றிக் கொடுக்கும்படியாகும் இந்த பலியை நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட ஒருவொரு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் போல இறைவனிடம் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வாழ்ந்த புனிதர்களை சகோதர சகோதரிகளுக்குள்ளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா இறைவனை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழித்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகில் மனதுள்ளோர் அமைதியும் வாழுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராம் என் இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட
உலகத்தில் வீற்றிருப்பவர் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியுள்ளவர் மீது மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவைகளை நிறைந்தவரை உம் மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ள செய்தருள். அதனால் எங்களது சமய பற்றி வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழி சொல்லுக்கு நகைப்புக்கும் வணக்கம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 வசனம் 7 வருகிறது. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றீர், நானும் ஏமாற்றேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொள்வீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை கேலி செய்கின்றனர். நான் பேசும்போதெல்லாம் என் வன்முறை அழிப்பு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் வழி செல்லித்து நகைப்புக்கும் ஆளாக்கிறேன். அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேச மாட்டேன் என்பேனாகில் உன் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கிறது. அது என் எலும்புகளுள் அடைபட்டிருக்கிறது. அதனை அடைத்து வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது. இது ஆண்டவர் பணம் அருள்வாக்கு. நல்வரை பாடல் பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி பரந்த தரிசனம் போல் என் உடல் உமக்காக இருக்கிறது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் ஆட்சியின் மாணவர்களுக்கு உம் தூய வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வளமே என்னை போற்றுவேன். கைக்குட்டி உமது பேரை ஏற்றுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சியை இதழ்களாக போற்றும். பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன். நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன். உமது வலைக்கை என்னை இழுத்து பிடித்துள்ளது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இரண்டாம் வாசகம். தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி உலகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவிழா
எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறிவாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெருமளவாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைச்சட்டங்கள் 21 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமைகள், மறைவு அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிர் எழுப்பப்பட வேண்டும் என்பதை சீடர்களுக்கு நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே இழைத்து கடித்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, ஏன் கண்ணம் இல்லாத சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதனுக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்றுவதற்கும் எவரும் கண்ணம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டார், தம் வாழ்வினை இழப்பாரதை அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரது செயல்களுக்கு என்ற கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 22வது வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இறை வார்த்தையால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் ஒருவரும் துன்பத்தை அனுபவித்தாலும் மற்றொருவரும் அது வருகின்ற வல்லமையை அனுபவிக்கின்றனர் என்ற செய்தியை இன்றைய வாசகங்கள் இன்றைய நாள் நமக்கு தருகின்றது. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை உங்களை பற்றி பிடிக்கும் வரை நீங்கள் இறை வார்த்தையை பற்றி பிடியுங்கள் என்று சொல்கின்றார் வில்லியம் காட்டன் என்று சொல்லக்கூடிய அறிஞர். இறை வார்த்தைக்கும் மற்ற மானிட வார்த்தைகளுக்கு வித்தியாசம் உண்டு. மானிட வார்த்தைகளை ஒருமுறை அல்லது இருமுறை கேட்கிறோம், அதை பற்றி சிந்திக்கின்றோம், அத்தோடு மறந்து விடுகின்றோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை அதை வாசிப்பவர்களே ஆட்கள் மந்திரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அதை வாசிக்க வாசிக்க அது நம்மை இயக்கக்கூடிய உந்து சக்தியாக, உள் ஆற்றலாக மாற்றம் பெறுகிறது. உடலை உயிர் இயக்குவது போல நம்மை இயக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றலாக இறை வார்த்தை மாறுகின்றது. இதையே தான் இறைவாக
இப்படியாக சொல்லுகிறார், உன் சொல் என் இதயத்தில் பற்றி எறியக்கூடிய தீ போல இருக்கிறது, அது என் எலும்புகளுக்குள் அடிபட்டு கிடக்கிறது, அதை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தின் வழியினாக இறைவாக்கினர் எரேமியா நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆற்றல்மிக்க இறைவார்த்தையால் ஆட்கொள்ளப்படுவது இரு வகைகளிலே நடைபெறலாம். முதலாவதாக தொடர்ந்து இறைவார்த்தையை வாசித்து தியானிப்பதால் ஆட்கொள்ளப்படுவதால். இதற்கு உதாரணமாக அன்னை தெரசாவையும் பேராயர் புல்கட்சியையும் எடுத்து சொல்ல முடியும். அன்னை தெரசாவை பணிவாளர்களுக்கு கூட்டியது நற்கருணை என்பது உண்மை என்றாலும் இறைவார்த்தையும் அவரை உறுதி தள்ளியது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பவர்களே. எனவேதான் அன்னை தெரசா குஷ்வந்த் சிங் என்பவருக்கு கொடுத்த பேட்டியிலே தான் ஊழியத்தை தவிர வேறு எந்த புத்தகத்தையும் வாசிப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதே போல கடந்த 20ஆம் நூற்றாண்டிலே இறைவார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டு அதை வல்லமையோடு போதித்தவர் பேராயர் புல்கட்சி. தன்னுடைய ஆச்சரிக்க போதனைக்கும் எழுத்துக்கும் அடித்தளமாக இருந்தது கடவுளுடைய வார்த்தையை நாள்தோறும் வாசித்து தியானிப்பதே என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இது முதல் வழி. இரண்டாவதாக திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்திலே இறைவனுடைய சிறப்பு அருளையுடைய காரணமாக அவரால் அவருடைய வார்த்தையால் ஆட்கொள்ளப்படுவது. பணம், படிப்பு, புகழ் என்ற சூழலை சிக்கி கிடந்த பிரான்சிஸ் சவேரியாரை ஆட்கொண்டது. ஒருவர் உலகமெல்லாம் பலதாக்கிக் கொண்டாலும் தன்னுடைய வாழ்வையை இழப்பார்கள். அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்று இன்றைய நற்செய்தி வார்த்தைகள் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல வாழ்வுடைய மகிழ்ச்சி உலகை உடல் சுதந்திரம் தேடிக்கொண்டிருந்த அகஸ்தினாரை ஆட்கொண்டது, புதிய மனிதனாக மாற்றியது. ரோமியர் எழுதிய திருமடல் 13ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை, இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது, ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைத்தல்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறை வார்த்தைதான் புனித அகஸ்தினாரை புதிய மனிதனாக உருமாற்றியது. ஆக இறைவனுடைய வார்த்தை இனிமையானது மட்டுமல்லாமலே இடர்பானதும் கூட, தூய்மையானது மட்டுமல்ல, துன்பத்தை தருவதும் கூட, வித்தியாசமானது மட்டுமல்ல, விபரீதமானதும் கூட, புனிதமானது மட்டுமல்ல, புதிரானதுமாக இருக்கிறது. ஒருபுறம் வல்லமையின் வலிமையின் ஆற்றலையும் ஆர்வத்தையும் தரக்கூடிய இறைவார்த்தை, மற்றொரு புறம் துன்பத்தையும் இடர்பாடுகளையும் தருகின்றது. இதையே இன்றைய வாசகங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆண்டவருடைய வாக்கு நாட்கள் முழுவதும் என்னை நகைப்புக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்குகிறது என்று சொல்லி இறைவாக்கினர் எரேமியா சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியிலும் கூட வாக்கு மனுபுருமானவரை நான் சந்திக்க போகக்கூடிய துன்பங்களை விலாவாரியாக எடுத்துரைப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய வார்த்தையால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டவர்கள் யாரும் துன்பமில்லாமல் வாழ்ந்ததாக எந்த வரலாறும் கிடையாது, எந்த சரித்திரமும் கிடையாது. எபிரேயர் எழுதிய திருமடல் 4வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையை பார்க்கின்ற பொழுது, இருபுறமும் கருத்து வாய்ந்த கூறிய வாழான இறைவார்த்தை தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை கீழி கிழிக்கும் என்பதிலே சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இறைவார்த்தையிலும் வாழால் புத்தி ஊடுருவப்பட்ட அன்னை மரியாதை தொடங்கி கடவுளுடைய வார்த்தையை பொருட்டு மறைசாட்சியாக படித்த புனிதர்கள் வரை அனைவரும் ஆற்றல் மிக்க வார்த்தையின் பொருட்டு துன்பப்பட்டவர்களே என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, ஆக இறைவார்த்தை தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு துன்பமும் தீரமும் தருவது எதற்காக? கடவுளுடைய வாழ்க்கையை ஒற்றுக்கொள்ளாமலாக்குவதற்காகவா? நிச்சயமாக இல்லை. அவர்களை இன்னும் பயனுள்ள கருவிகளாக, இறைவனுடைய பணியாளர்களாக உருமாற்றுவதற்காக இருக்கிறார் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்று தெரிகிறார்கள். மனித ஒருவர் மூங்கில் மரங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளாக கையிலே கத்தியோடு செல்கிறார். அவரை பார்த்த உடனே மூங்கில் மரங்கள் பயந்து விடுகின்றன.
நடந்திருக்கிறது, எங்கே தன்னை விட்டுவிடுமாறோ என்று சொல்லி அச்சப்படுகிறது, பயப்படுகிறது. ஒவ்வொரு மூங்கிலாக பார்த்து கொண்ட அந்த மனிதன் தனக்கு தேவையான மூங்கில் ஒன்று இருப்பதை பார்த்தவுடனே அதை விட்டு ஆரம்பிக்கின்றான். அந்த மூங்கில் தன் தலைவிதியை நினைத்து வேதனைப்பட ஆரம்பித்தது, வேதனையால் அழ ஆரம்பித்தது. இருந்தாலும் தொடர்ந்து வெட்டிய மனிதன் அதை தன்னுடைய வீட்டிற்குள் கொண்டு வந்து நெருப்பிலே மாற்ற ஆரம்பிக்கிறான். அந்த மூங்கில் வேதனையால் இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கின்றது. மனிதனோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த மூங்கிலை துளையிட ஆரம்பிக்கின்றான். வேதனையால் கொண்டு போன அந்த மூங்கில் தன்னை காயப்படுத்திய அந்த மனிதனை சமைக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து துளையிடப்பட்ட மூங்கிலை எடுத்த அந்த மனிதன் வாசிக்க ஆரம்பித்ததும் உள்ளாக மாறியிருந்த மூங்கில் தேனின் இங்கே இசையை விட்டு தீர்க்கும் பரவாயில்லை. இப்போது மூங்கில் மனிதனை நன்றியோடு நன்றியிழந்த உள்ளத்தோடு பார்த்தது மனிதனும் ஒரு மூங்கில் துன்பங்கள் அவனை மாட்டி அவனுக்குள் துளைகளை போடவில்லை என்றால் அவன் மூடிய மூங்கிலாக, அதாவது மூடிய மனமுடையவனாக இருப்பான். திறந்த மனமில்லாத மனிதனை புரிந்து கொள்வது அறியாமலும் இருக்கின்றது. அன்பு தெரிகிறது, அவனும் பிறரை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறான். ஆக துளையப்படாத மூங்கிலால் யாருக்கு பயனில்லை, அடுப்பறிக்க மட்டுமே அது பயன்படுகிறது. அதே போல வாழ்விலை துன்பங்களால் துளையிடப்படாத மனிதன் இசை என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்வை எடுக்க முடியாது. துன்பத்தால் தூய்மைப்படாத மனிதன் வாழ்வை பெற முடியாது, வாழ்வை பிறகு வழங்க முடியாது. செய்திதான் இன்றைய நற்செய்தியிலே மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். என்னை பின்பற்றவும் எவரோ தன்னலம் துறந்து தன் சூழலை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்ற, ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ளக்கூடியவரும் அதை இழந்துவிடுவார். மாறாக தம் என்பொருள் தம்மை அழித்துக் கொள்கிறவர்கள் வாழ்வடைவார் என்று சொல்லி இன்றைக்கு நற்செய்தி வழியாக இறைவனை அழைத்து விடுகின்றார்கள். எனவேதான் திருப்பாடலாசிரியர் தன்னுடைய 119வது அதிகாரம் 71வது இறைவாக்கில் இப்படியாக சொல்லுவார், எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே என்று சொல்லி திருப்பாடலாசிரியர் சொல்வதை ஒரு புறம் துன்பத்தை தரக்கூடிய ஆண்டவருடைய வாக்கு இருந்தாலும் மற்றொரு புறம் அதே வாக்கு துன்பத்தில் வீழ்ந்து விடாமல், கசப்படாமல், கவலைப்படாமல், கவலையினால் உடனாமல் இருப்பதற்கான வல்லமையை தருகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வாக்கின் காரணமாக அல்லப்பட்ட எரேமியாவை கூறுகிறார். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை உட்கொண்டேன், எனக்கு மகிழ்ச்சியை தந்தன என்று சொல்லி எரேமியா இறைவாக்கின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது இறைவாக்கிலே சொல்வதை பார்க்கின்றோம். இன்னுமாக இதே செய்தியை திருப்பாடலாசிரியர் தன்னுடைய 119வது அதிகாரம் 50வது இறைவாக்கிலே இப்படியாக கூறுகிறார், உன் வார்த்தை துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது என்று சொல்லி திருப்பாடலாசிரியர் சொல்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை என்னை ஆட்கொள்ளும் அளவுக்கு அதை வாசித்து ஆழ்ந்து சிந்திக்கின்றோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னுமாக இறைவாக்கியின் பொருட்டு துன்பம் வந்தாலும் அதனை மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை என்னிடம் இருக்கிறதா என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மன உறுதியோடு துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தை துன்பத்தை தரக்கூடியது, மனிதனுடைய உள்ளத்தை குத்தி ஊடுருவக்கூடியதாக இறை வார்த்தை இருக்கிறது. அதே வேளையிலே அந்த இறை வார்த்தை மன அமைதியையும் மன நிம்மதியையும் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆக அத்தகைய இறை வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாசித்து தியானித்து அதன் மூலமாக கடவுள் சொல்லக்கூடிய அந்த பாதையிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம். இறை நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.
பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரடியுகம் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மைக்கு பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். தீங்கவை குறைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உயிருடனே நம்புகிறேன். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உமது அருள் எத்தகைய உறுதி என்று சொல்லி திருப்பாடல்கள் உமக்கு சொல்லித் தருகிறது. ஆக ஆண்டவருக்கு பயந்து அவரிடம் வேண்டக்கூடியவர்களுக்கு அவருடைய அருள் பொங்கி வெளிகிறது என்பதனை நம்பி அவரிடம் உடைய தேவைகளை இதயத்தின் மூலமாக எடுத்துரைப்போம். தாயும் தந்தையுமாக உங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவரே, இது ஒரு அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாய், ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேர் பெறாதவர் என்று சொல்லி திருப்பாடல்கள் சொல்லுங்கள். இந்த நேரத்திலே நாங்கள் வேண்டுதல்களை எழுப்புகிறோம். ஆண்டவரே, வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தாள். ஆண்டவரே, எங்களுடைய பங்குகள் அனைத்து குடும்பங்களை கருத்து ஒத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தருளும். ஆண்டவரே, நோய் நொடிகளோடு வாழக்கூடிய குடும்பங்கள், கடன் தொல்லைகளோடு கஷ்டப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய துன்பப்படக்கூடிய குடும்பங்கள், வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து வாழக்கூடிய குடும்பங்கள், குடும்ப சமாதானத்தை இழந்து கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தார். உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களை தொடர்ந்து ஆண்டவரே. ஆண்டவரே, நோய் நொடிகளோடு இருப்பவர்களுக்கு அந்த உடல் சுகத்தை கொடுத்தார், மன அமைதியை கொடுத்தார். ஆண்டவரை, கடன் தொல்லைகளோடு இருப்பவர்களுக்கு கடன் தொல்லைகளுக்கு அந்த விடுதலையை கொடுப்பீராக. கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி உறுதியை சொல்கிறது. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கடன் தொல்லைகளுக்கு விடுதலையை கொடுத்தார். இன்னமாக அமைதியை இழந்து, குடும்ப சமாதானத்தை இழந்து, பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே வாழக்கூடிய குடும்பங்கள், குடும்பங்களை ஆசீர்வதித்திருட மாட்டார்கள். உலக பரவடியான சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறேன். சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஆண்டவரே, இந்த உலகம் அச்சத்தை நாம் அழுகத்தினால், கொரோனா என்று சொல்லக்கூடிய நச்சுக்கிருமியினால் பாதிக்கப்பட்டு வலுவிழந்து உருவிழந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை. அந்த ஆண்டவரே, உம்மால் இயலும். ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகள், அந்த ஆண்டவரே, அதிலிருந்து நல்ல விடுதலையை காரும். ஆண்டவரே, உம்மால் அன்றி இந்த உலகம் அசையாது. உம்முடைய விருப்பமின்றி எதுவும் இந்த உலகத்திலே நடைபெறாது. அந்த ஆண்டவரே, நீ நோயிலிருந்து விடுதலை, நோய் கருதி மாற்றுமா ஏன் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவரே, அந்த ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலிருந்து கூப்பிடுகிறோம்.
கூக்குரல் உங்களிடம் வருகிறது. அன்று இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க என் மக்கள் படக்கூடிய வேதனைகளை கண்களால் கண்டேன். அவர்கள் எழுப்பக்கூடிய அழுகுரல் என்னுடைய செவிகளை எட்டியது என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக இறங்கி வந்தீர்கள். ஆண்டவரே, அச்சத்தினால் பயத்தினால் நாங்கள் எழுப்புகிற கூக்குரல் நம்முடைய காதுகளில் எட்டுகிறது. நம்முடைய பாதப்படிகளை வந்திருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு விடுதலையில் வருகிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவரை படிக்கின்ற பிள்ளைகளை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரை சாலமோனுக்கு கொடுத்து ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்த மக்களினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், செவிலியர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். உடைய அருள்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த ஆண்டவரை நாங்கள் தினந்தோறும் இறைவார்த்தை வாசிக்கக்கூடியவர்களாக, இறைவார்த்தையை தியானிக்கக்கூடியவர்களாக எங்களை உருமாற்றும். அன்பு ஆண்டவரே, இதுமாக வார்த்தையின் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைதி மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள செய்யலாம். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம் உங்களை வழிநடத்தி செல்வேன் என்று ஆண்டவராக கிறிஸ்துவையாக வாழ்கிறோம். ஆண்டவரே, என்றும் புனிதமாய் காணிக்கை மீட்புகளின் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளுடைய முறையில் நிகழ்விப்பது உமது மாற்றமாக நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இடத்தில் நாங்கள் மகிழ்ந்து செலுத்துவோம். உண்மையாகவே தகுதி எங்கள் கடமை பொதுவையில் செல்லுமாகும். தவறை எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கனிமறியாடும் பிறகு திருவிழமான சிலுவையில் பாடுபட்டு முடிவெல்லாம் சாமிலிருந்து எங்களை விடுவித்தார்.
இருந்தோரிடமிருந்து உயிர்த்தெழும் நிலை வாழ்வை அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதர் அரியணை அமர்வோர் தலைமையிலாகுவோரோடும் வான்படைகள் நீங்கள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. படைகளின் மன்னகனும் உமது மாட்சியாகி உள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த விரும்புகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவன் நன்றி கூறி தம் சீடர்கள் கழிப்பவர் கூறுகிறார்கள், அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கு நாம் பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதல் மொத்தத்தையும் மீட்புகளின் பின்னணியும் உமக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். திருமணத்திற்கு மொழியை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் பிரதமர் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருத்தமையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் அந்தோணி மாபுசாமி, எல்லா திருத்தந்தைகள் ஆகியோடு உமது திருவாவை அன்பில் குறைந்து வரச் செய்தார். மேலும் உயிர்கள் எதிர்நோக்கப்படும் உயிர்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரின் வருடத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமருவழிகள் ஏற்றார். அனைவரும் இது விளக்கமாயும் கடவுளின் கன்னி தாய், எங்கள் தாய்மாகிய புனித மரியா, அவருடைய கடவுளாக புனித யோசேப்பு திருத்தூதர்கள், மணிமறை சாட்சி அருளாளர் தேவசகாய், இவரிலும் இருந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்க்கை நடைபெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவர இவர் வழியாக இவரோடு இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் உரைப்பில் எல்லா புகழ் என்றென்றும் உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவனை பெரியார் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளும் என்றால் உமது இறக்கத்து உதவியார் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவொரு கலக்கமுமே நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்காக இணைப்பொருளாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமை மாட்சி எதிர்கொள்வதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதற்கு வழங்கியது பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை நோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்பது அமைதி மற்றும் வெளித்தொழினார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கக்கூடிய அமைதி ஒருவர் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றனர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நாம் பங்கேற்றோம். ஆனால் ஒரு வார்த்தையும் சிசிகளிலும் எனக்கு ஆன்மா நலனடையும். நன்றை கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, பின்னர் உணவால் தவற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவை எங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளின் பணிபுரிய எங்களை தோண்டி எழுப்புவதால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. வாழ்வாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் பெருமையிலும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் உடன் இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. தாரகை சூடும் மாமரியே, தாழினை படிந்தோர் காத்திடுவார். தாரகை சூடும் மாமரியே, தாழினை படிந்தோர் காத்திடுவார். தேவனை உலகுக்கு அழித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகுக்கு அழித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மகவை அணைப்பவளே, வாடிய மகவை அணைப்பவளே. வாழிய ஞானிய காவலியே, தாரகை சூடும் மாமரியே, தாழினை பணிந்தோ காத்திடுவார். தென்னக கண்ணி கடலலையும், பன்னெழில் இமய மாமலையும். தென்னக கண்ணி கடலலையும், பன்னெழில் இமய மாமலையும். வெண்ணெழிலாழும் தாயகமும், வெண்ணெழிலாழும் தாயகமும். உன் புகழ் பணிந்தே பாடாதோ, தாரகை சூடும் மாமரியே, தாழினை பணிந்தோ காத்திடுவார். ஞானமும் அன்பும் நிறைந்தவளே, ஞாயிறை உடையாய் அணிந்தவளே. ஞானமும் அன்பும் நிறைந்தவளே, ஞாயிறை உடையாய் அணிந்தவளே. ஈனகம் இதய மாளிகையில், ஈனகம் இதய மாளிகையில். இயேசுவை அழகாயேற்றி வைப்பார். தாரகை சூடும் மாமரியே, தாழினை பணிந்தோ காத்திடுவார். தாரகை சூடும் மாமரியே.